போட்டி எங்க? ஐயோ அம்மா. லே மோனே, எதுக்குலையா மருமலை இப்படி தள்ளி விடுதா? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியோ? நான் இருக்கேன்லையா மருமலுக்கு. அதானே இந்த அண்ணனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்படி அண்ணிய போட்டு தள்ளி விட்டுட்டாவுல. அவ என்ன பண்ணுனான்னு தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவகிட்ட சண்டைக்கு போவீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவகிட்ட சண்டை போற அளவுக்கு அவ அப்படி என்ன பண்ணா? எம்மோ, நேத்துக்கு ராத்திரி புருஷனி கூட பார்க்காம என் கண்ணத்துல பலார்னு அடிச்சு விட்டா தெரியுமா? யா மருமலை இப்படி செய்கா? என்ன இருந்தாலும் அவன் புருஷன்ல, அவனை எப்படி நீ கை நீட்டி அடிக்கலாமா? பாரு, பச்சை புள்ள மாதிரி இருந்து அழுதுட்டு இருக்கான். ஆமா அண்ணி, நீங்க எதுக்கு எங்க அண்ணனை கை நீட்டி அடிச்சிய? பின்ன என்ன, தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு. குடிச்சிட்டு வராதுங்கன்னு எவ்வளவு நாள் சொல்லியாச்சு, கேட்கவே மாட்டேங்காரு. தினமும் குடிச்சு அவரு உடம்ப கெடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. நேத்த என்கிட்ட வந்து சண்டை போட்டாரு, அதான் 2 அடி அடிச்சேன். இருக்கட்டும் மருமலை, என்ன இருந்தாலும் அவன் புருஷன்ல, கை நீட்டப்படாதுல. ஆமாத்தே, கை நீட்டி இருக்க கூடாது, காலை நீட்டி இருக்கணும். இப்ப சொன்ன பத்திய மருமலை, அதான் கரெக்ட். காலை நீட்டப்படாது மருமலை. கை காலெல்லாம் வச்சு அடிச்சேனா உனக்கு வலிக்கும்ல, அதான் காலில் இவ்வளவு பெரிய ஷூ போட்டிருக்கல, அதை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே. அடிப்பாவி அம்மா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவானி பார்த்தா அவ கூட சேர்ந்து என்னைய அடிக்கிறதுக்கு ஐடியா போட்டு கொடுக்குறியா? மாமியார மருமகளும் ஒண்ணு சேர்ந்து நம்மள அடி விழுக்கைக்குள்ள ஓடிட வேண்டியதான். எஸ்கேப். யோ, ஓடாதையா இல்லையா? அப்படிதான் அண்ணி, எங்க போனாலும் விடாதுங்க, விரட்டி அடிங்க செருப்பால. ஆமா மருமலை, எங்க ஓடினாலும் விட்டுறாத. குடிச்சிட்டு வராரம்ல, குடிச்சிட்டு